அனைவருக்கும் வணக்கம். 20/5/2026 வைகாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. ராசி பலன்கள். திதி காலை 11:07 வரை சதுர்த்தி, பின் பஞ்சமி. நட்சத்திரம் காலை 6:11 வரை திருவோதிரை, பின் புனர்பூசம். வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:57, மறைவு 6:30. ராகு காலம் மதியம் 12:13 1:48. யமகண்டம் காலை 7:31 முதல் 9:05 வரை. குளிகை நேரம் காலை 10:39 முதல் 12:13. நல்ல நேரம் காலை 9:05 முதல் 10:05. மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரன் இந்த சுபகிரக சேர்க்கை இருப்பதால் உங்களின் வாக்கு வன்மையும் தைரியமும் உச்சம் தொடும். இதுவரை இருந்த தயக்கங்கள் நீங்கி புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். தகவல் தொடர்பு, மீடியா, மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்களால் எதிர்பாராத லாபம் உண்டாகும். இளைய சகோதர சகோதரிகள் மூலம் பண உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களின் அதீத தன்னம்பிக்கை சில நேரங்களில் மற்றவர்களுக்கு தலைகணமாக தெரியலாம். வார்த்தையில் நிதானம் தேவை. மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் லட்சுமி யோக பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். பேச்சை முதலீடாக கொண்டு தொழில் செய்பவர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், பேச்சாளர்கள் பெரும் பலன் அடைவர். விலை உயர்ந்த ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். சுவையான உணவுகளை உண்பதில் ஆர்வம் காட்டி ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன், குரு, சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த சேர்க்கை நிகழ்வதால் உங்களது ஆளுமை திறன் மற்றும் காந்த ஈர்ப்பு விசை அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கி மனதில் தீர்க்கமான தெளிவு பிறக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள், திருமணம், சீமந்தம் போன்றவை கைகூடும். கலைத்துறையினருக்கு பொற்காலமாக இந்த நாள் அமையும். ஒரே நேரத்தில் பல வேலைகளில் கையை வைத்து மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை உடன் இருப்பதால் இது சுப விரயங்களை அள்ளித்தரும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆன்மீக பயணங்கள் அல்லது தான தர்மங்களுக்கு பணம் செலவிடுவீர்கள். கண்கள் மற்றும் தூக்கம் தொடர்பான உபாதைகள் வரலாம் என்பதால் மொபைல், லேப்டாப் பயன்பாட்டை குறைப்பது நல்லது. கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை இருப்பதால் அதிர்ஷ்ட மழை தரும். மூத்த சகோதர வழியில் பெரிய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். தொழிலில் அசுர வளர்ச்சி இருக்கும். முந்தைய முதலீடுகளில்
இருந்து இரட்டிப்பு லாபம் வரும். நண்பர்கள் வட்டாரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் அறிமுகமாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் 3 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் நாள் இது. தனவரவு தொழில் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு எந்த உயர்தர வேலை கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகள் எளிதாக கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். வேலைப்பளு காரணமாக குடும்பத்தாருடன் நேரம் செலவழிக்க முடியாமல் போகலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை இருப்பதால் பாக்யஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பலன்கள் முழுமையாக வேலை செய்யும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். பிதுர்ஜித் சொத்துக்கள், தாத்தா அப்பா வழி சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் வரும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல நினைப்பவர்களின் கனவு நனவாகும். தந்தை வழியில் பண உதவி கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி உழைப்பை குறைக்க கூடாது. கோவில் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொண்டு உங்களின் புகழ் மேலோங்க செய்வீர்கள். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கெடுதல்கள் குறைந்து மறைமுக நன்மைகள் நடக்கும். தனவரவு தொழில் திடீர் பணவரவு, இன்சூரன்ஸ் பணம் அல்லது உயில் மூலமாக சொத்துக்கள் கைக்கு வரலாம். ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் அரிய கண்டுபிடிப்புகள் அல்லது ஞானம் சித்தியாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகம் வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் உங்களின் தனவரவு என்பது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை இருப்பதால் திருமண வாழ்வில் இருந்த விரிசல்கள் நீங்கி அந்யோன்யம் கூடும். புதிய தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து வியாபாரம் சூடுபிடிக்கும். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த பிசினஸ் டீல்கள் வெற்றிகரமாக முடியும். வெளியூர் பயணங்களின் போது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், குரு, சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் எதிர்ப்புகள் யாவும் தவிடு பொடியாகும். நீண்ட நாள் சட்ட ரீதியான வழக்குகளில் சாதகமான திருப்பம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் சதி அம்பலமாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். புதிய கடன் வாங்க முற்படுவீர்கள். சுப தேவைகளுக்காக மட்டும் வாங்கவும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு
தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை இருப்பதால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உன்னத சேர்க்கை நிகழ்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதியினருக்கு நல்ல செய்தி வரும். உங்கள் பிள்ளைகளால் குடும்பத்திற்கும் பெருமை சேரும். கலை, இலக்கியம், கிரியேட்டிவ் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் அதீத வருமானமும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற யுக வணிகத்தில் ஓரளவுக்கு லாபம் உண்டு. காதல் விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இன்று நீங்கி உங்கள் கைக்கு வர வாய்ப்புள்ளது. கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை இருப்பதால் சொகுசு வாழ்வு உண்டாகும். தாயாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வீடு கட்டுதல், பூமி வாங்குதல் அல்லது சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் மாத இறுதியில் பட்ஜெட் இடிக்கலாம். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.